கொடைக்கானலில் நடந்து சென்ற சிறுவனை தெருநாய்கள் துரத்தி கடித்த அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாயுடுபுரம் பகுதியில் தெருநாய்கள் சிறுவனை துரத்தி தாக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. நாய்கள் கூட்டம் சிறுவனை துரத்தி கடித்த அதிர வைக்கும் காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. கொடைக்கானலில் இந்த சம்பவமானது அரங்கேறியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியையும் அந்த சிசிடிவி காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கொடைக்கானலில் நடந்து சென்ற சிறுவனை தெருநாய்கள் துரத்தி கடித்திருக்கின்றன. நாயுடுபுரம் பகுதியில் தெருநாய்கள் சிறுவனை துரத்தி கடித்த சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குறிஞ்சிவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் குறிஞ்சிவேல், இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு? பாதிக்கப்பட்ட சிறுவன் இப்போ எப்படி இருக்கார்? நிச்சயமாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலாத்தலமாக இருந்து வருகிறது. இங்கு பல்வேறு பகுதிகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் வருகை புரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் அண்மை காலங்களாகவே தெருநாய்களின் தொந்தரவு அதிகரித்து காணப்படுகிறது. தெருவில் சுற்றித் திரியும் நாய்கள் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளை தாக்கியும் இதனால் அடிக்கடி விபத்துகளும் ஏற்பட்டு வந்த நிலையில் கல்லூரி இந்த சூழலில் பள்ளி கல்லூரி மற்றும் அருகில் இருக்கக்கூடிய தெருநாய்கள் அப்போது வரும் மாணவ மாணவியர் தாக்குதல் சூழலும் தற்போது தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து நாயுடுபுரம் கலையரங்கம் பகுதி, அண்ணா சாலை, செண்பகனூர், பாம்பாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தெருநாய்கள் அட்டகாசத்தால் பொதுமக்கள் சென்று வர முடியாமல் உயிர் பாயத்திலும் இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் நாயுடுபுரம் பகுதியில் தெருநாய்கள் சிறுவனை துரத்தும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. லேசான காயங்களும் மீட்கப்பட்ட அந்த சிறுவன் தற்போது கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். எனவே தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய தெருநாய்களை நகராட்சி அதிகாரிகள் பிடிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி குறிஞ்சிவேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.